Vivekanandan, our registered psychotherapist, ஒன்டாரியோவில் பதிவு செய்யப்பட்ட உள நல ஆற்றுப்படுத்தினர். மேலும் அவர் 20 ஆண்டுகளாக ஃபேமிலி சர்வீஸ் டொரண்டோவில் கவுன்சிலராக பணியாற்றுகிறார். அவருக்கு she has a private practice too. அவர் சமூகத்தில் ஒரு தீவிர மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். பல்வேறு சமூகங்களில் உள்ள பல்வேறு அமைப்புகளுக்கு நலவாழ்வு, இமோஷனல் வெல்பீயிங், பாலின அடிப்படையிலான வன்முறை, பாசிட்டிவ் சாதகமான பெட்டாரியம் மற்றும் கோபத்தை கையாள்வது எப்படி என்கின்ற உரைகளை வழங்குறவர். மிகவும் ஆழமான வகையில மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலையும் அதை செய்து வருகின்றார். அவர் தமிழ் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளிலும் தொடர் உரைகளை நிகழ்த்தியுள்ளார். கனடாவுக்கு வருவதற்கு முன்பு சதாகா பல்வேறு நாடுகளில் உள்ள சர்வதேச உதவி நிறுவனங்களுடன் பணிபுரிந்துள்ளார். அங்கு அவர் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களுடன் பணியாற்றினார். நாங்க இலங்கையிலேருந்து வந்தனாங்க. அப்ப இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது போரின் சமூக பொருளாதார தாக்கம் குறித்து அவர் ஆராய்ச்சி செய்தார். மேலும் அந்த ஆய்வின் சமர்ப்பணத்தை பீஜிங்கில் நடந்த 5வது ஐநா பெண்கள் மகாநாட்டில் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார். பாதிக்கப்பட்ட பெண்களுடன் அவர் பணியாற்றியதன் விளைவாக பெண்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றவர்கள் பற்றி படிக்க விரும்பினார். மேலும் கனடாவின் டொரண்டோவில் குடிவரவாளர்களாக உள்ள தமிழ் ஆண்கள் அவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ச்சி செய்தார். இந்த ஆய்வறிக்கையை ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், டொரண்டோ பல்கலைக்கழகத்திலும் அவர் சமர்ப்பித்தார். அதிலும் 2009ஆம் ஆண்டு தமிழ் கான்ஃபரன்ஸில் அதை சமர்ப்பணம் செய்தார். 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம், உங்களுக்கு தெரியும் 2019 ஒரு கொடூர நிகழ்வு நடந்தது ஸ்காப்ரோவில். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு டொரண்டோவில் உள்ள தமிழ் சமூகத்தில் பாலின அடிப்படையிலான வன்முறையை தடுப்பது குறித்து ஒரு மகாநாட்டை அவர் மற்ற தமிழ் சேவை வழங்குனர்களின் உதவியுடன் ஏற்பாடு செய்திருந்தார். 2022ஆம் ஆண்டில் குளோபல் அஃபேர்ஸ் கனடா நிறுவனத்தால் நிதியளிக்கப்பட்ட கனேடிய திட்ட பணிக்காக அவர் இலங்கைக்கு சென்று அரசு சாரா மற்றும் சமூக நிறுவன ஊழியர்களுக்கும் மனநல சவால்கள் மற்றும் அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்தும் பயிற்சி அளித்துள்ளார். கோவிட் காலத்தில் டொரண்டோவிலும் சர்வதேச அளவிலும் மனநல சவால்கள் மற்றும் கோவிட் குறித்து விளக்க உரைகளை வழங்கியுள்ளார். குடும்ப சேவை டொரண்டோவில் உள்ள அவரது குழுவும் ஒரு ஆஸ்திரேலிய குழுவும் இணைந்து குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு நெறிமுறைகளை உருவாக்கினர். இதில் அவர்கள் ஆபத்தில் இருந்து தப்புவதற்கும் ஆபத்தை குறைப்பதற்குமாக அந்த தந்திரோபாயம் இவரினால் வகுக்கப்பட்டது. டொரண்டோவில் அவரது அன்றாட பணியை தவிர இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையின் மலைநாட்டில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவுவதில் அவர் மிகவும் ஈடுபட்டுள்ளார். அவரது அனைத்து பதவிகளிலும் சேவைகளிலும் அவர் ஆன்டி ரேசிசம், ஒடுக்குமுறைக்கான எதிர்ப்பு, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன், பாகுபாட்டுக்கான எதிர்ப்பு,
மற்றும் ட்ராமா இன்ஃபார்ம்ட் ஃபெமினிஸ்ட் அப்ரோச். அந்த பெண்ணிய அணுகுமுறை, கொடுந்துயர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அதையும் கருத்தில் கொண்டுதான் அவருடைய சேவையை அவர் வழங்கி வருகின்றார். அதுக்கு மேலாக அவர் பொருளாதாரத்தில் மாஸ்டர் டிகிரியும் பெண்கள் உமன் ஸ்டடீஸில் எம்ஏ பட்டத்தையும் பெற்றுள்ளார். நன்றி சதாக்கா, இன்றைக்கு உங்களோட டைம் எங்களுக்கு வசந்தத்துக்காண்டி நீங்கள் தந்ததுக்கு நாங்கள் ஆவலோட உங்களோட உரையை நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி ராஜினி. ஸோ அந்த 2022 ப்ரொஜெக்டில் வந்து ராஜினியும் ஒரு பாட்டா என்னோட இருந்தவ, 2 பேரும் சேர்ந்து தான் போனாங்க. we had a good time. We learned a lot together. Thank you ஜெயந்தினி இந்த என்னோட இமெயில் கரஸ்பாண்டன்ட் பண்ணதுக்கும், வசந்தம் ஸ்டாஃப், போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், அதோட இங்கே ஜூமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற அவைகளுக்கும், இதுக்கு பிறகு யூடியூப்ல போய் வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. அதோட இந்த கிருஷ்ணா லைஃப் டெலிகாஸ்டுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு நான் தொடங்குறேன் இந்த உரையை. என்னட்ட ஒரு பவர் பாயிண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன் நான். ஸோ அந்த பவர் பாயிண்ட் வந்து இங்கிலீஷ்லாம் இருக்குது, பட் குயிக்காக நான் தமிழில் செய்து கொண்டு போவேன். அந்த டாபிக் வந்து எங்களோட மைண்ட் வந்து அங்காலையும் இங்காலையும் மங்களாய் கேட்கல, அன்சர்டனிட்டி, அதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கொண்டெல்லாம் இருக்கேக்குள்ள நாங்கள் என்னண்டு எங்களோட உணர்ச்சிகள், உணர்வுகள், மேட்டது திங்கிங், அதாவது எங்களுடைய எண்ணங்கள் இவையிட்ட ஒரு நிலைப்படுத்தி எங்களோட சவால்களை சமாளிக்கவும் நேர்த்தியான முறையில் நாங்கள் போகிறதுக்கும் சில வழிமுறைகளை இன்றைக்கு எல்லாரோடையும் கலந்து ஆலோசிக்கலாம்னு உரையாடலாம்னு தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். எந்த பிரியாம்பிளுக்குள்ள நான் வேலை செய்கிறேன்னா, கெட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற பிரியாம்பிளுக்குள்ள தான் நான் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. உங்களுடைய அனுபவங்கள் எனக்கு இல்லை. ஆனபடியாக கெட்டது கைமண் அளவு கல்லாது உலகளவு. நான் எந்த ப்ரெசன்டேஷன் செய்தாலும் இது ஒரு 2-way ப்ரோசஸாக தான் எடுக்கிறது. நானும் உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறது கணக்கு, எந்த இதையும் நான் நாலேஜையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அன்சர்டன் டைம்ஸ்ன்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே இருந்து கொண்டு இருக்கும். Starting share screen will stop other participant computer. Do you want to continue on the Rajini? Should I say yes? Yes. Okay. I'm gonna wait to the slide. I don't know how to bring this here. Anyway, try பண்ணுவோம். ஒரு ஸ்லைடு ஒரு சைடுக்கு போயிட்டு ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அப்படித்தான் சதாக்கா இருக்கு, மற்றதுகள் ஓகேயா இருக்கு. ஓகேயா இருக்கு. So how do we keep our emotional balance in uncertain times? இது எங்க நாங்க தொடக்க போறோம்டா, இது எங்க இருந்து எங்களுக்கு தொடங்குறது என்றால், இந்த 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 உலகத்துல வந்து எங்களுக்கு முதலே ஒரு இதொன்னு எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி இருப்பினோம். அதாவது நாங்க ஆண், பெண், இளைஞன், ஓல்டு, பிளாக், ஒயிட், ப்ரௌன், ஏபிள், டிசேபிள் இப்படி எங்களுக்கு ஒரு ஒரு நாங்கள் இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி வச்சிருப்பினோம். நாங்களும் அதை உணர்ந்திருப்போம். எங்கள்கிட்ட நாங்கள் என்னத்தை கேரி பண்றோம், நாங்கள் இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எங்களோட நாங்கள் ஆண், பெண், யூத் அப்படி என்று இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு பெரிய ஒரு
பல விதமான சுமைகள் என்று நான் சொல்ல மாட்டேன். பல உணர்ச்சிகள், பல விதமான நினைவுகள் எல்லாத்தையும் நாங்கள் கேரி பண்ணி கொண்டு தான் நாங்கள் நடமாடிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டே போவோம். அது எந்த ஒரு குழந்தை பிள்ளையா இருந்தேன்னு சரி, 5 வயது பிள்ளையா இருந்தேன்னு, 10 வயது என்ன, 90 வயது ஒரு வயோதிபரையா இருந்தானே, யாருன்னு நாங்க வந்து ஒரு ஃபியர், அதாவது ஒரு பயம், எம்பத்தி, எங்களுக்குள்ள உள்ள ஒரு மற்றவர்களுக்காண்டி நாங்க இறக்கப்படுற தன்மை, கோபம், கம்பேஷன், மற்றவர்களுக்கு நாங்க உதவி செய்ய வேண்டிய மனப்பான்மை, கிரிட்டிக்ஸ். இந்த கிரிட்டிக்ஸ் வந்து எங்களையும் நாங்கள் கிரிட்டிக் பண்ணுவோம். அதாவது நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், எனக்கு இது சரி வர இல்லை, அது சரி வர இல்லை, இதை இப்படி செய்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்குள்ளேயே நாங்க கிரிட்டிக் பண்ணுவோம். And then we are very loving people. எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு பாசம்ன்றது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் பிறந்த உடனே இருக்கும். ஸோ லவ் அண்ட் கேரிங் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். கைண்ட்னஸ் இருக்கும். அண்ட் எனர்ஜி. இப்படியான தன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சுமந்து கொண்டு போவோம். ஸோ இதுக்குள்ள அங்கலாய் பண்ணுறது ஒன்று இருக்கும், டைமுக்கு டைம் மாறும். ஆனால் மெயினாக நாங்கள் இதுகளை வந்து கேரி பண்ணிக்கொண்டே போய்ப்போம். எந்த நாளும் எந்த நிமிஷமும் கேரி பண்ணிக்கொண்டு இருக்கும். What are we surrounded with? இப்ப எங்களை நாங்க சுத்தி பார்த்தோம் என்றால், things within our control and things beyond our control. அதாவது சிலதுகள் எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள அமையும், சிலது வந்து எங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ள அமையாது. அதாவது திங்ஸ் விதின் our control பார்த்தோம்னா எங்களோட திங்கிங்கை நாங்க மாத்தலாம், எங்களோட ஹெல்த்தை வந்து நாங்க ட்ரை பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களுக்குள்ளேயே அந்த கண்ட்ரோல் இருக்கும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எங்களோட ஹெல்த்தை நாங்கள் டேக் கேர் பண்ணலாம். திங்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல்னு பார்க்கல, ஸ்பெஷலி வெதர் வந்து உங்களுக்கு பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேயுமே குளிர் குளிர் குளிர்ன்னு எல்லாரும் சொன்னது. ஸோ அதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண இயலாது. ஸோ தேர் ஆர் திங்ஸ் விச் ஆர் நாட் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இதுலையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பொறுத்தும் இருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு திங்ஸ் உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது ஈஸியா இருக்கும், மேனேஜ் பண்ணுவீனா. இன்னொரு ஆளுக்கு சில விஷயங்கள் மேனேஜ் பண்றது எல்லாமே இருக்கு. ஸோ வாட் ஆர் வி சரௌண்டட் வித்? திங்ஸ் விதின் அவர் கண்ட்ரோல் அண்ட் திங்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இதுதான் எங்களை சுற்றி வர இருக்கிறது. சதாக்கா, ஒரு நிமிஷம். இதுல இன்னைக்கு சதாக்கா செய்யறது இந்த தலைப்பு வந்து, சாரி நான் அதை முதலே சொல்லியிருக்கணும், சொல்ல மாதிரி, நிச்சயமற்ற காலங்களில் நம் உணர்ச்சிகளை எவ்வாறு நிர்வகிப்பது, அந்த தலைப்போடு தான் சதாக்கா தன் சமர்ப்பணத்தை செய்கிறார். தேங்க்யூ சதாக்கா. ஸோ இதுல டிரான்ஸ்லேஷன் பார்வதி ரியலி குட் ஆச்சிருக்கிறேன் நிர்வகிப்பதண்டு. நான் எந்த மைண்டுக்குள்ள நெறிப்படுத்தல் என்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணி கொண்டு இருந்தது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் நெறிப்படுத்தலுமோ அவ்வளவுக்கு அளவு நாங்கள் அந்த அன்சர்டன் டைம்ஸ்ல வந்து நாங்கள் நெறிப்படுத்துறது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோம்னா வாட் டு வி திங்க் ஆஃப் அவர் செல்ஃப்? இப்போ அந்த அன்சர்டன் டைம்ஸ்ல வந்து நாங்கள் எங்களோட இமோஷன்ஸையோ எங்களோட உணர்ச்சிகளையோ எங்களோட திங்கிங்கையோ நாங்கள் நெறிப்படுத்துறதுக்கு வந்து ஊன்றுகோலாக இருக்கிறது வந்து நாங்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறோம்ன்றதும் எங்களை பற்றி எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்றதும் தான் பெருமளவாக என்னுடைய வேலை கூடாகவும் நான் வாசித்தது கூடாகவும் அறிஞ்சது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லாருமே என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், நான் யார், என்னட்ட என்ன திறமை இருக்கு, என்ன திறமை, இது வந்து சில வேளை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். சின்ன காலத்துல இருந்து நாங்கள் அதை வந்து அதை ஒரு கருவியாக பாவிச்சிருப்போம், அல்லது அதை அடிக்கடி நினைச்சு மனச்சோர்வு அடைஞ்சிருப்போம், அல்லது அது எங்களுக்கு ஒரு உந்துதலா இருந்து நாங்க முன்னேறி கொண்டு போயிருப்போம். So often we think ourselves is what we were told when we were child. அதாவது சின்ன பிள்ளையா இருக்கீங்க, யுத்தா இருக்கீங்க, அடல்ட்ஸா இருக்கீங்க, நீ கட்டிக்கார பிள்ளை, நீ ஸ்டூபிட், நீ யூஸ்லெஸ், உன்னால இதே இல்லை, முன்னால இதே இல்லாது, இப்படியான்னு சொல்றேன். இதை வந்து நான் பேருட்டு இது கேட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தெரப்பி அப்படின்னு வரைக்குள்ள அவியல் வந்து என்ன சொல்லிவினா, இது வந்து
என் சிலோட பிள்ளைகளே சொல்லுங்களேன், ஐ எம் ஸ்டூபிட், ஐ கேனாட் டூ திஸ் சொல்லிவிடும். அல்லது வேலை தளத்துல நோ யூ கேனாட் டூ திஸ் சொல்லிவிடும். சில ஆக்கள் இல்லை அது செட்டியான கட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லிவிடும். அப்ப அந்த தன்னம்பிக்கையை வந்து வளர்க்கிறது, பறிக்கிறது எல்லாமே பெற்றோர்லையும் சூழல்லையும் தான் தங்கி இருக்கு. என்னன்னா நாங்க வந்து அந்த சின்ன பிள்ளையா வளரைக்குள்ள எங்களுக்கு சொல்றதுகளை அடெக்டா சொல்றதுகளை எங்களோட பிரெயின்ல நல்லா ஊறின உடனே நாங்க ஒரு பெர்ஃபார்மேஷன் எங்களுக்குள்ளேயே செய்வோம். நான் இப்படித்தான் உண்டு. அது நாளடைவில் அந்த முதல் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி what we think, what is in our control, what is not in our control ஆலையும் அந்த சிச்சுவேஷன் மாறும். அது எங்களுக்கு என்னத்தை தருமண்டா எங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னோட செல்ஃப் வேர்த், நான் எவ்வளவு வேல்யூ பண்றேன், என்ன செல்ஃப் எஸ்டீம், நான் என்னையே விரும்புறேனா, என்னால் இதை செய்ய முடியுமா, எனக்கு கைண்ட்னஸ் தேவையா, டு ஐ பிலீவ் அதர் பீப்புள். இப்போ சில ஆக்கள் வந்து எல்லாம் சொல்லுவினம் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ் வினம் வந்து அது எனக்கு பெரிய ஒரு ஷாக்கா இருக்கிறது. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ். இப்போ வந்து சிலோட கேட்பினம் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ், I really want to be in a relationship, but my biggest problem is I don't trust others. So how do I marry a person? How do I get into a relationship? அண்டு கேட்குறாக்கள் வந்து பேர் இருக்கணும் என்னட்ட. ஸோ அது எங்கேருந்து வரணும்னா இந்த இதுகள் வரைக்குள்ள இதுகளை தாக்கிடும் அவங்களுக்கு. இது நல்லதாயும் இருக்கும், அதே நேரத்தில் இது தாக்குறதாகவும் இருக்கும். ஸோ வாட் டு வி திங்க் அபவுட் அவர் செல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்சர்டன் டைம், நிச்சயமற்ற காலங்களில் நாங்கள் வந்து என்னண்டு நாங்கள் இயங்குறோம்டையும் நெறிப்படுத்துறோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கணக்கு இருந்ததுன்றால் எங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நான் செல்ஃப் வேர்த் இல்லை, இதை நான் எனக்கு ஒரு பெருமதி இருக்கு, ஐம் செல்ஃப் வேல்யூட், எனக்கு என்ன பற்றிய தன்னம்பிக்கையும் உயர்வான எண்ணங்களும் இருக்கு என்றால் நாங்க கொஞ்சம் வித்தியாசமா எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம். ஸோ த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் வேர்த், செல்ஃப் எஸ்டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அது வந்து இதுல பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படி யாரும் இருந்தால் சின்ன பிள்ளைகளோட மூவ் பண்ணிக்கல இதை வளர்க்கறதுக்கு பார்க்க வேணும். நாங்க இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் வேர்த், செல்ஃப் எஸ்டீமை வளர்க்கறதுக்கு நாங்க ட்ரை பண்ண வேணும். ஸோ எங்களை முன்னேறி செல்ல விடாமலும் பலவிதமான டவுட்ஸை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கும் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும் எல்லாருக்கும். அதாவது என்ன பற்றிய செல்ஃப் டவுட், எனக்கு இது செய்யலுமா, இது செய்யலாதா அண்ட செல்ஃப் டவுட். இந்த செல்ஃப் டவுட்டை பற்றி நான் நிறைய வாசிச்சேன். இந்த செல்ஃப் டவுட் ஒரு பெரிய ஒரு பேரியர் ஆக்களுக்கு. அதாலையும் நாங்கள் அந்த போர்ல எல்லாம் பாதிக்கப்பட்டு இங்க வந்து இந்த நாட்டுல வந்து ட்ரை பண்ணி நாங்க செட்டில் பண்ணி பிள்ளைகளை வளர்த்து இதண்டிக்கல சம்டைம்ஸ் இந்த எங்களுக்கு சின்ன காலத்துல யூ ஆர் ஸ்டூபிட், யூ ஆர் திஸ் தட் அண்டு சொன்னதும் பிறகு இங்க இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் அது எல்லாமே சேர்ந்து ஒரு செல்ஃப் டவுட் எங்களுக்கு சிலவளை கொண்டு வந்துடும். அது வந்து ஒரு பயம், ஃபியரை கொண்டு வரும். இந்த ஃபியரை வந்து இதை பற்றி ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஷாப் செய்யலாம். இந்த ஃபியர்ன்றது வந்து பயப்படுறது, எல்லாத்துக்கும் பயப்படுறது, அல்லது சின்ன பிள்ளைகள நீ அது செய்யாத இது செய்யாது என்ன நாங்கள் அதே ஒரு சுபாவமாவே எடுத்துடுவோம். த பிகஸ்ட் பேரியர் எங்களோட ப்ரோக்ரஸுக்கு வந்து செல்ஃப் வேர்த். என்னால் இது முடியுமா, என்னால் இது முடியாதா, நான் எவ்வளவு என்ன வேல்யூ பண்றேன் என்றது. வேர்ட்ஸ் தட் மேட்டர் டு அஸ், அந்த நாங்க நித்தமும் என்ன சொற்கள் பாவிக்கிறோம்ன்றதே எங்களை தாக்கும். நான் இந்த தெரப்பியில இல்லை இந்த ஒர்க்ல இந்த கம்யூனிகேஷன் செய்யல அந்த தனியா இந்த வேர்ட்ஸை பற்றியே செஷன் செய்யறேன் நான். ஏனென்றா இந்த சொற்கள் வந்து எங்களுக்கு இன்டர்னலைஸ் பண்ணி பிளட்டுகளால போய் எல்லாம் செய்யும், பிரெயின்ல போய் பிளட்ல போய் எல்லாம் செய்யும். ஸோ அந்த 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 சொற்கள் நாங்க நாளாந்தம் பாவிக்கிற சொற்களோ திங்க் பண்ற சொற்கள் உண்மையில அது எங்களை வந்து பாசிட்டிவாயும் வச்சிருக்கோம், நெகட்டிவாயும் வச்சிருக்கோம். அதாலதான் நாங்க சின்ன பிள்ளைகளோட கதைக்குள்ள என்ன வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்றோம், எப்படி பாவிக்கிறோம்ன்றது வந்து மிகவும் முக்கியமானது. தென் வல்னரபிலிட்டி, நாங்கள் எல்லாருமே வல்னரபிள். ஒருத்தரும் இந்த உலகத்துல வல்னரபிள் இல்லாத ஆக்கள் இல்லை.
ஸோ அந்த வல்னரபிலிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் இன்னொரு இடத்துல நின்றேன்னா டிராஃபிக்குள்ள இதாண்டு டைமுக்கு வந்து சேருவனோ இது. ஸோ தட்ஸ் த வல்னரபிலிட்டி. ஒரு 1 hour ago என்னால் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். என்னென்னா 7 மணி அண்டது. ஸோ ஐ வாஸ் லைக் ஹைவேல 401ல நின்றேன் நான். ஸோ டைமையும் பார்த்து இதன்னு வந்தேன் நான். இப்போ இந்த ராஜினியை கால் பண்ணி நான் சொன்னேன் இப்படி இருந்து. ஸோ அந்த வல்னரபிலிட்டி டைமில் எங்களோட மைண்ட் வந்து அங்கே லைக்கும் நிறைய. ஸோ அந்த நாங்கள் எல்லாருமே வல்னரபிலிட்டி டைமில் நாங்கள் அங்கே லைப்போம். அந்த டைமில் இவ்வளவு நாங்கள் ஸ்டெடியாக இருக்க வேணுமென்றது. மற்றது பேரியர்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன பேரியர்ண்டா எங்களோட ரேஸ், எங்களோட ஜெண்டர், எங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன், டிஸ்கிரிமினேஷன் இதுகளும் எங்களை வந்து எங்களோட ப்ரோக்ரஸுக்கு இதாக இருக்கும். அப்போ அந்த அன்சர்டன் டைம்ஸில் நிச்சயமற்ற அன்சர்டன் டைம்ஸில் நாங்கள் வந்து இதுகளை எங்களுக்குள்ள இருந்த இதுகளை கலட்டி இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாளாந்தம் கலட்டினமென்றால்தான் அந்த அன்சர்டன் டைம்ஸில் வந்து எங்களுக்கு இயங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த செல்ஃப் டவுட்டை வந்து நாங்கள் என்னண்டு குறைக்கிறேன்னா, நாங்கள் வந்து வேற எங்களுக்குள்ள சில டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் சிலதுல மிகவும் திறமையா செய்திருப்போம். அப்ப அந்த திறமையை நாங்கள் ஹோல்ட் ஆன் பண்ண வேணும். இந்த செல்ஃப் டவுட்ன்றதை நாங்கள் வளர்க்காம அந்த திறமைகளை வந்து நாங்கள் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிக்கொண்டு இருக்கணும். பயம் என்ன கொண்டு இருக்கும் என்றால், ஏன் நான் இதுக்கு பயப்படுறேன், என்னத்துக்கு அவண்டி பயப்படுறேன், நான் இதை விட வேற எதுவும் செய்திருப்பேன் இதே மாதிரி. ஸோ நான் எனக்குள்ளேயே ஒரு அலசி ஆராயணும். நான் நெடுக செஷன்ல சொல்றேன், முந்தி முருகா இதுல பார்வதி இந்த வசந்தம் இதுல வந்து செய்யக்குள்ள இந்த சொன்ன நான் இந்த பயம் வந்து நாங்க தான் பயத்தை ஆள வேணும், பயம் எங்களை ஆளக்கூடாது அப்படி என்று சொன்னேன் நான். ஸோ இந்த டவுட்ஸ் இந்த இதுகள் இருந்தால் இதுக்குள்ளால நாங்க வெளியில வரலாம். அது என்னென்று வெளியில வாரதென்றால், let the fear not control you. அந்த பயம் உங்களை ஆள விடாது. ஏனென்றா இந்த உலகம் வந்து நாங்க இப்ப இருக்கிற யுகமும் இந்த இதுவும் வந்து வெலும் ஃபாஸ்டா சேஞ்ச் பண்ணி கொண்டு வருது. டெக்னாலஜி நாங்க சின்ன பிள்ளையா இருந்த விட இப்ப டெக்னாலஜி வளர்ந்து இப்ப ஏஐயே வந்துட்டுது. கம்ப்யூட்டரை போட்ட உடனே ஏதாவது ஒன்றை தொடக்கின உடனே ஏஐ வந்து கேட்குது, இதை மாத்தவா, இது உனக்கு ஹெல்ப் வேணுமா, போக வேணுமா, வேற வேணுமாண்டு அந்த அளவுக்கு மாறிக்கொண்டு வரைக்குள்ள நாங்க வந்து ஆகலும் பயந்து இருக்கக்கூடாது. ஸோ பயத்தை வந்து நாங்க பயம் எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்னன்னு நாங்க பயத்தை கண்ட்ரோல் பண்ணாம நாங்க இருக்கலாம்டா, இந்த பயம் எங்கே இருந்து வருது, எதால வருது என்று நாங்க அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும். ஐடென்டிஃபை த ட்ரிகர்ஸ் which are making you to sit in the same box forever. ஏன் நான் நடுகளுமே இதை ஒன்றை செய்யறதுக்கு பயப்படுறேன், இல்லை இந்த பாக்ஸுக்குள்ள நான் நடுக இருக்கிறேன், அந்த ட்ரிகர் அந்த பயத்தை உந்துறதுகளை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். கெட் டு நோ யுவர் ஃபியர்ஃபுல் மைண்ட். உங்களோட அந்த ஃபியர்ஃபுல் மைண்டோட நீங்க தொடர்பு வைக்கணும். ஹே, வாட் ஆர் யூ சேயிங் டு மீ? என்னத்துக்காக வேண்டி நீ என்ன இப்படி வச்சிருக்கிறா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் திஸ். இது ஒரு தெரப்பி. அப்ப நீங்க வந்து அந்த ஃபியர்ஃபுல் மைண்டோட கொஞ்சம் ஒர்க் பண்ண வேணும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ், ஒர்க் வித் த ஃபியர்ஃபுல் மைண்ட். ரிஸ்க், சில ஆட்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிற பயமா இருக்கும். அதாவது இதை நான் செய்தா சரியா செய்வேனா, பிள்ளையா செய்வேனா அப்படின்னு. ஆனா நாங்க எல்லாருமே லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறோம். நாங்க ட்ரைவ் பண்றது ரிஸ்க், வேலைக்கு போறது ரிஸ்க், எல்லாமே ரிஸ்க், சாப்பிடல ஹெல்த் வந்து ரிஸ்க். ஸோ நாங்க எல்லாருமே ஒரு ரிஸ்கோட தான் நாங்க வாழ்றோம். நாங்க ஆனபடியா ஏதாவது உங்களுக்கு இது ரிஸ்க், இதை நான் செய்தா இப்படி அபார இதா வருமெண்டா, எஸ் நாங்க அதை உணரத்தான் வேணும். சிலது வந்து எங்களை கொண்டு போய் மாட்டேலாது நாங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது செய்ய விருப்பம் அல்லது உங்களோட லைஃப் அது வந்து ப்ரோக்ரஸை பின்னடிக்குதுண்டா நீங்க கொஞ்சம் அந்த ரிஸ்கை எடுத்து பார்க்கலாம். இப்ப நாங்க எல்லாரும் வந்து, நான் அடிக்கடி சொல்றேன், எல்லாரும் வந்து கனடாக்கு வந்ததே ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்.
எல்லாரும் கனடாவுக்கு வந்து இவ்வளவு குட்டா செய்திருக்கிறேன். சம் பீப்புள் போன செஷன் முந்தின செஷன்ல நான் டிசைன் பண்ணினான். சிலாக்களுக்கு சேலஞ்சஸ் கூட இருந்தது, சிலாக்கள் அதை வித்தியாசமா மேனேஜ் பண்ணியிருக்கிறேன். பட் தேர் ப்ரோக்ரஸ் சம் சார்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ் அவையிலேயும் இருக்கும். எல்லாற்ற லைஃபும் மழுங்கடிச்சு எல்லாம் கீழே போறோம். டே டு டே லைஃப்ல சிலது சக்சஸ் மேனேஜ் பண்ணினாலே, சில விஷயங்களை மேனேஜ் பண்ணினாலே தட்ஸ் அ பிக் சக்சஸ் அண்ட் தட் இஸ் டேக்கிங் ரிஸ்க். ஸோ லெட்ஸ் see என்ன மாதிரி ஆத்தென்டிசிட்டி. இதுக்கு ராஜினிட்ட நான் ஒருக்க அந்த இது டிரான்ஸ்லேஷன் கேட்கணும்னுட்டு எனக்கு டைம் வேற இல்லை. ஸோ ஆத்தென்டிசிட்டி அன்றைக்குல நம்பகத்தன்மையோட நான் இந்த நம்பகத்தன்மையோட என்னையே நான் வந்து திரும்பி பார்க்கிறது. பார்க்கறது. ஓ, அப்ப அது எப்படி என்ன கல்டிவேட்டிங் த கரேஜ் டு பி இமோஷனலி ஆனஸ்ட், டு செட் பவுண்டரிஸ், டு allow ourselves to be vulnerable. அதாவது அந்த அந்த கொஞ்சம் துணிவை நாங்கள் அடிக்கடி தொட்டு பார்த்து கொள்ள வேண்டும். நான் யார் என்ற உண்மையான இதையும் அந்த என்ன எலவ் பண்ணணும். ஓகே, இது இந்த கட்டத்துல வந்து எனக்கு இது கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்குது. ஹவெவர் நான் கொஞ்சம் ரிஸ்கை எடுத்து பார்ப்பேன். அந்த அந்த கொஞ்சம் கரேஜ், எங்கள் எல்லாருலேயும் நிறைய ரெசிலியன்ஸ் இருக்கு, கரேஜ் இருக்கு. அப்ப அதை செய்யணும். எக்ஸசைசிங் த கம்பேஷன், knowing that we are all made of strengths and struggles and connect to each other through a loving and resilient human spirit. அதாவது எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த நாங்கள் பிறக்கேக்கிலேயே அபார சக்திகளோட தான் பிறந்த நாங்கள். அந்த அபார சக்திகள் எங்களுக்குள்ள சிலவுல உறைஞ்சிரும். அந்த அபார சக்திகளை நாங்கள் அடிக்கடி தொட்டு பார்க்கணும் மனித நேயத்தோட. அதே சமயம் அந்த மனித நேயத்தோட நாங்கள் ஆக்கள் தொடர்பு கொள்ள வேணும். அப்படி தொடர்பு கொள்ளைகளை நாங்கள் அதை சப்போர்ட் சிஸ்டம் என்று சொல்றது. பலவிதமான ஸ்ட்ரகிள்கள், சவால்கள் எங்களுக்கு சமாளிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா நாங்கள் அது கம்பேஷனா இருக்க வேணும். அது வந்து ஒரு கம்படிஷனா இருக்கக்கூடாது. Nurturing the sense of belonging, which can only happen when we let go what we were supposed to be and embrace who we are. அதாவது அந்த முதல் ஸ்லைட்ல சொன்னது போல, நான் யாரென்று எனக்கு சொல்லப்பட்டது அதுகளை விட்டுட்டு who am I, நான் யார் என்றதை அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேணும். அப்ப நாங்கள் பெண், நான் இப்படி என்று சொன்னாலும் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் அதுதான் நான். எனக்குள்ளே இருக்கிறது வேல்யூஸ் தான் நான். அதை நாங்கள் அடிக்கடி தொட்டு பார்க்கணும். இதை வந்து ஒரு PhD டாக்டர் பெர்னி பிரவுன் என்று சொல்லி அவ தான் சொல்றா என்னென்றால், இந்த மூண்டையும் நாங்கள் வந்து அடிக்கடி செய்து கொள்ள வேண்டும். இந்த மூண்டையும் நாங்கள் அடிக்கடி செய்து கொண்டோம் என்றால் அந்த அன்சர்டனிட்டி டைம்ல எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எங்களோட பிரெயின்ல இதெல்லாம் இன்டர்னலைஸ் பண்ணும்னு சொல்றது. அதெல்லாம் அப்படியே உறைஞ்சு வச்சிருந்து அந்த அன்சர்டன் டைம் வரைக்குல எங்களுக்கு அது சொல்லும், நீ கைண்டா இருக்கு, நீ இப்படி செய், நீ அதை செய்யன்னு அந்த பிரெயின் வந்து எங்களுக்கு எங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். ஸோ இந்த ஆத்தென்டிசிட்டி என்றது வந்து மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப் என்று தான் சொல்ல வேணும். ஸோ அடுத்தது வந்து let me go to this slide and then come back to the other one. மாறுபடுக்குள்ள ஸோ இது வந்து உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும் என்றால் இந்த ஸோ how do we communicate? இப்ப இந்த vulnerability, இந்த authenticity, இந்த ரிஸ்க் டேக்கிங் இதெல்லாம் சின்ன காலத்திலிருந்தே நாங்க வந்து செய்ய வேணும். அந்த சின்ன காலத்துல இருந்து நாங்க செய்ய தவறினாலும் இட்ஸ் நாட் டூ லேட். நாங்க இப்பவும் எங்களை அடிக்கடி தொட்டு பார்த்து எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், எங்களோட ஸ்ட்ரென்த்ஸை நாங்க தொட்டு பார்த்து எங்களோட வேல்யூஸை நாங்க தொட்டு பார்த்து வந்து நாங்க செய்யக்கூடியதா இருக்க வேணும். சம்டைம்ஸ் இது நான் ஒரு அடிஷனல் ஸ்லைடா போட்டு நான் என்னென்னா கனபேர் வந்து கேட்கறது, பிள்ளைகள் இங்க வந்து இப்படி போயினோம் அப்படி போயினோம் அது இதுன்னு. ஸோ ஐ தாட் ஐ ஷேர் திஸ் வித் யூ. ஸோ பிள்ளைகளோட வந்து இந்த
அவியல் அன்சர்டன் டைம்ல வந்து அவைக்கு அன்சர்டனிட்டி நிறைய இருக்கிறது கனடாவில். ஏனென்றா ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், யுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், யூனிவர்சிட்டியில நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அவையில் பிற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போய்க்குள்ள அவைகளுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இப்படியாக வந்து அவைகளுக்கு சேலஞ்சஸுக்கு மேல சேலஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கு. எங்களுக்கு ஒரு விதமா இருந்தா பிள்ளைகளுக்கு இன்னொரு விதமாக இருக்கும். நாங்க நினைக்க கூடாது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் செய்தோன்னே எல்லாம் ஓகே. இட்ஸ் ஆக்சுவலி டஃப் ஃபார் சில்ட்ரன் டு. ஸோ இப்போ பிள்ளைகளுக்கு வந்து நாங்க வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து கொண்டு இருக்கணும். அந்த யூ ஆர் பிரில்லியன்ட், யூ ஆர் குட், யூ ஆர் திஸ், ஐ ஆம் தேர் டு சப்போர்ட் யூ அப்படின்ட்டு நாங்க அடிக்கடி அவைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நாங்க கதைக்கிறது, சிரிக்கிறது, எங்களோட இதன்றது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த விதமாக அவைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நாங்க கொடுத்து கொண்டு இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு அபியூஸ் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஒரு சுமூகமாக ஒரு பேலன்ஸ்ட் ஃபேமிலி இருந்தாலே காணும். ஓஹோண்டு இல்லாத ஒரு ஃபேமிலியா இல்லாட்டிலும் ஒரு பேலன்ஸ் ஃபேமிலி ஒன்று இருந்தாலே பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து மிகவும் மிகவும் திறமையான ஒரு சூழல். Children have to find the self-worth inside their houses. அவைகளுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து ஒரு பேலன்ஸ்ட் ஹவுஸா ஒரு லவ் அண்ட் கேரிங் அதுகளை இதண்டா அவைகளுக்கு வந்து அந்த செல்ஃப் ஒர்த் அந்த வீட்டுக்குள்ளேயே அவைக்கு வளரும். இந்த வீட்டுக்குள்ளாலேயே அவைக்கு அது தண்டு பாட்டில வேலை. இப்போ எங்களை எல்லாரையும் வளர்க்குறது வந்து யூனிவர்ஸ், அதாவது அண்ட சராசரங்கள் தான் எங்களை வளர்க்குறது. அது இல்லைன்னா நாங்க இல்லை. அந்த எனர்ஜி வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா அந்த சில்ட்ரன் வந்து வில் ஃபைண்ட் செல்ஃப் ஒர்த். அண்ட் as I said, words matters a lot. அதாவது நாங்க என்ன எங்களுக்குள்ள கதைக்கிறோம், எங்க மெட்டாக்களோட பிள்ளைகளோட கதைக்கிறோம், பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறோம், அந்த வேர்ட்ஸ் வந்து மேட்டர்ஸ். இப்ப நீங்களே சும்மா இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நாளைக்கு நாளன்னைக்கு முதல் உங்களுக்கு ஒரு தாட் வந்துதான் நாங்க எழும்புவோம் என்று நினைச்சுதான் நித்திரையால் எழும்புவோம், சாப்பிடுவோம் என்று நினைச்சுதான் சாப்பிடுவோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து மேட்டர்ஸ் அ லாட். அப்ப நான் வந்து கோவப்படைக்கல, எனக்குள்ள வேர்ட்ஸ் வரும், சந்தோஷமா இருக்கேக்க வேர்ட்ஸ் வரும், அங்கலா கேட்கல வேர்ட்ஸ் வரும், அன்சர்டனிட்டி டைம் வேர்ட்ஸ் வரும். அந்த வேர்ட்ஸ் அந்த வார சொற்களை வந்து நான் பிரயோசனம் உள்ளதாகவும் பிரகாசமானதாகவும் நான் பாவிக்க பழக வேண்டும். How we treat them inside the home is important and it impacts them. இப்போ பிள்ளைகளை நாங்கள் வீட்டில் என்ன மாதிரி அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து நாங்கள் வளர்த்தோம் என்றால் அதுதான் அவைக்கு எதிர்காலத்தில் பெரிய ஒரு இம்பாக்டை செய்கிறது. யூஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அதாவது நாங்க சில வேளை பிள்ளைகளோட கதை கேட்கலையோ அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை கேட்கலையோ, சில வேளை அவையில் ஒன்று சொல்லிடும், நாங்க ஒன்று சொல்லுவோம். சில வேளை நான் சொல்றது அவைகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, அவைய சொல்ற எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாட்டி டோன்ட் யூஸ் ஆங்கர். ஏனென்னா நாங்க சில வேளை ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட்டோ அல்லது 2 பேரும் மாற்று கருத்துக்களை பரிமாறிக்கல அதுக்குள்ளால ஒரு நன்மை ஒன்று வரணும்னு நினைச்சுதான் மாற்று கருத்தை பரிமாறுவோம். அதை வந்து டிஸ்ட்ரக்டிவா உடைக்கிறதா இல்லாம அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்க வேணும். அப்பதான் அதை நாங்க வீட்டுல செய்து பழகினாத்தான் நாங்களும் அன்சர்டனிட்டியா இருக்கைக்கல, அதாவது உங்களுக்கு ஒரு அங்கலாய்ப்பு ஒரு ஒரு நில தடுமாறுற சமயத்துல கன்ஸ்ட்ரக்டிவா நாங்க திங்க் பண்ணுவோம். இல்லாட்டி அந்த பயம் அந்த ரிஸ்க் டேக்கிங் எங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க டிஸ்ட்ரக்டிவ், அதாவது அது உடைஞ்சு போற மாதிரி சில வேளை தீர்மானங்களை எடுக்க வேண்டியதும் வந்துடும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டிவா நாங்க வந்து வீட்டிலையும் வெளியிலையும் பிள்ளைகளோடையும் பாசிட்டிவா நாங்க பழக வேணும். ப்ரொவைட் சேஃப் என்வாயன்மெண்ட். எங்களோட பேரண்ட்ஸ் அதிகமான ஆட்கள் வந்து பிள்ளைகளுக்கு சேஃப் என்வாயன்மெண்ட்டை தான் கொடுக்குறவையில் இல்லையாண்டு இல்லை. பட் ஆனால் சில வேளை வீடுகளில் அபியூசிவ் பேரண்ட்ஸ் இருந்து அல்ல வேறு எதுவும் நடந்தால் அந்த சேஃப் என்வாயன்மெண்ட் அங்கே குறைஞ்சு போயிடும். ஆனபடியா இந்த சேஃப் என்வாயன்மெண்ட்ன்றது பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. ஷோ கைண்ட்னஸ் டு தெம். இது பெற்றோராகி இருக்கிற நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணி செய்யறது. So this is my last slide. Be yourself and embrace who you are. இதைத்தான் இந்த இதுலயும் நாங்க சொன்ன இந்த ஸ்லைட்லயும் அதைத்தான் சொன்னது.
nurturing the sense of belonging, which can only happen when we let go of what we are supposed to be and embrace who we are. தான் அது. அதாவது நான் யார் என்றது. அப்ப இந்த நான் யார் என்றதை பார்த்தால் love yourself. Create a safe space to allow yourself to be who you are. இப்போ இந்த ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டில் இந்த நாட்டில் ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டில் ஒர்க், மற்றது என்னது, வேலை இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்கும், வேலைக்கு போக வேண்டி வரும், டிராஃபிக்குள்ள மாட்டுப்படுவோம். இப்படி எங்களுக்கு ஒரு நிறைய இதுகள் வந்து கொண்டு இருக்கல. எங்கேயும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து எங்களையே நாங்கள் தொட்டு பார்க்க வேணும். நான் யார்? நான் இன்றைக்கு என்ன செய்தேன்? என்ன நடந்தது? Do I love myself? Did I laugh? Did I smile? Did I cry? Did I feel sad? What made me to sad? எனக்கு எதுவும் ஃபியர் இருந்ததா அன்றைக்கு? சேஃப் ஸ்பேஸ் அதை சொல்றது. அதுக்குள்ள நாங்க கொஞ்ச நேரம் இருக்க வேணும். இன்சைட் இமோஷனலி, இன்சைட் இன்டர்னலி நாங்க அப்படி செய்ய வேணும். டு டூ தட் சம்டைம்ஸ் நாங்கள் மெடிடேஷன் அப்படி என்று செய்யலாம். இல்லாதாக்கள் நாங்கள் சும்மாவே இருந்து எங்களை நாங்கள் கொஞ்ச நேரம் தன்னை அறிகிறது, தண்ட பாட்டில் தன்னை அறிகிறது. சம்டைம்ஸ் யூ கேன் கோ. இப்போ சிலாக்கள் கார்டனிங் செய்யணும், சிலாக்கள் ப்ரே பண்ணணும், சிலாக்கள் சும்மா இருப்பினும். வாட் எவர் யூ லைக் டு டூ, allow yourself to be who you are. Rewrite the narrative of your own story. இப்போ சின்ன காலத்துல நீங்கள் இப்படி அப்படி அது இதுன்னு சொன்னால் you think about yourself. நீங்க உங்களையே நாங்க நினைச்சு let me change myself. நான் அப்படி இல்லை, நான் என்னால் இதை செய்ய முடியும், நான் அவையே சொன்னதுதான் நம்பிக்கொண்டு இருந்தேன்டா நான் நானாக இல்லை. என்னிடம் பல திறமைகள் இருக்குது, என்னிடம் கைண்ட்னஸ் இருக்குது, லவ் இருக்குது, கேரிங் இருக்குது, சேலஞ்ச் பண்ற ஸ்ட்ரென்த் இருக்குது எனக்கு. ஆனபடியா நான் அவர்கள் சொன்னதோ அவைகள் சொன்னதோ அல்ல, நான் வேற, நான் தான் என்று ரீரைட் யுவர் ஸ்டோரி. பிகாஸ் அந்த இதை நாங்கள் செய்து கொண்டு வரைக்க அந்த அன்சர்டன் டைம்ஸில் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அந்த ஸ்ட்ரென்த்தை நாங்கள் ஈஸியாக பாவிப்போம். அதோட எங்களோட சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சப்போர்ட் சிஸ்டம் எங்களை சுற்றி வர உள்ள திங்ஸ் இன் ஆர் கண்ட்ரோல், திங்ஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல் என்றாலும் சில சப்போர்ட்ஸை நாங்கள் ஈஸியாகவே அடையக்கூடியதாக இருக்கும். Be kind to yourself and to others. இந்த be kind to yourself என்று நான் என்ன சொல்றது என்றால், இப்ப நாங்க எங்களையே கிரிட்டிக் பண்ணி கொண்டு இருப்போம். சில வாக்கள் சொல்லினோம் எனக்கு உடனே கோபம் பாருதுன்னு, சில ஆக்கள் சொல்லலாம் எனக்கு இது முடியாது. ஸோ டோன்ட் அந்த அப்படியான எண்ணங்கள் வரைக்குள்ள பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். என்னட்டு என்ன நல்ல கைண்ட்னஸ் இருக்கு, தன்மையான குணங்கள் இருக்குது. ஸோ அண்ட் தென் பி கைண்ட் டு அவர் செல்ஃப். சிலவில் நாங்கள் ஒரே ஓடிக்கொண்டிருப்போம், அது செய்யணும் இது செய்யணும் எல்லாம். ஸோ தட்ஸ் ஆல்சோ நாட் ஸோ குட். ஸோ டைம் டு நாங்கள் எப்பவுமே எங்களுக்கு கைண்டாக இருக்க வேணும். அண்ட் டு அதர்ஸ். Be self-compassion but not self-critic. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் கேருக்கு எடுக்கலாம், இதில் நீங்கள் விரும்பினதை செய்யலாம், செல்ஃப் கம்பேஷன்ன்றது. பட் டோன்ட் பி செல்ஃப் கிரிட்டிக். இது செய்தால் நான் இப்படியா மாறலாம், இது செய்தால் அப்படி என்ற செல்ஃப் கிரிட்டிக், என்னால் இது முடியும் இது முடியும். அந்த செல்ஃப் கிரிட்டிக்கை விட்டுட்டு செல்ஃப் கம்பேஷனுக்குள்ள நாங்கள் இருக்க வேணும். வாட் கேன் ஐ டூ த பெஸ்ட் டு மீ? என்ன சுற்றி வர என்ன இருக்குது, I can choose and to be best with என்றது important. Appreciate yourself. இது ஆக்கள் செய்கிறது குறைவு. அதாவது எங்களை நாங்களே அப்ரிஷியேட் பண்றே இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் செய்தாலும் நீங்கள் எங்களை நாங்களே ஹே ஐ டிட் திஸ், இது சக்சஸ் எனக்கு இன்றைக்கு. ஒரு சின்ன விஷயம் செய்தாலுமே இட்ஸ் அ சக்சஸ் என்று நாங்கள் எங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அப்பத்தான் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்ன்றது எங்களுக்கு பலமா கொண்டு இருக்கும். சைக்காலஜிக்கலி அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்ன்றதை நாங்கள் பலமாக்க வேணும். அந்த இன்னர் எனர்ஜியை நாங்கள் பலமாக்கணும். அப்போ த மோர் வி அப்ரிஷியேட் அவர் செல்ஃப்ஸ், எங்கள கூட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை கூடுதலாக கொண்டே இருக்கும். ஆனபடியா தான் இந்த அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப்ன்றது மிகவும் மிகவும் முக்கியமானது.
எங்களை நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓ நான் இதண்டே செய்தாலும் இப்படி செய்யக்கூடாது அந்த பட்டை நாங்க போடாம அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப், நான் இதை ஓகேயா செய்தேன் நான். ஹோல்ட் ஆன் டு யுவர் இன்னர் எனர்ஜி. எங்களை எல்லார்ட்டையும் இந்த இன்னர் எனர்ஜின்றது இருக்குது. அதை நாங்கள் அடிக்கடி தொட்டு பார்த்து அதை வெளியில கொண்டு வர வேணும். அந்த இன்னர் எனர்ஜியை எந்த நாளும் எங்களால தொட்டு பார்க்க முடியும். அதாவது நாங்க கொஞ்ச நேரம் இருந்து திங்க் பண்ணி ஹூ ஐ ஆம் அப்படி என்று பார்த்தோம்னா அந்த இன்னர் எனர்ஜியை எங்களுக்கு தொட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களோட பிளட்டுக்குள்ள அதை போகக்கூடியதாக இருக்கும். ஸோ இது எல்லாம் செய்கிறதுக்கு இப்ப நாங்க எல்லாம் செய்தாலும் உங்களை வழி நடத்துற எண்ட் ஆஃப் த டே பிலீவ் இன் யூ, நீங்க தான் செய்யறது. இப்ப ஒரு ஃபேமிலி அம்மா அப்பா பிள்ளைகள் அப்படி இப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனி இண்டிவிஜுவல்ஸ். எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என் பிள்ளைக்கு இருக்கும், இருக்காம விடும். ஹஸ்பண்டுக்கு இருக்கும், இருக்காம விடும். என் அம்மாக்கு இருக்கும், இருக்காம விடும். ஸோ பிலீவ் இன் யூ. நான் யார், நான் இப்படி, நான் இது என்றது எங்கட நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். அதுதான் இந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் என்றது. ஸோ வென் யூ பிலீவ் இன் யூ, த யூனிவர்ஸ் வில் கைட் யூ. அதாவது அண்ட சராசரங்கள் இந்த பலதும் திங்ஸ் இன் கண்ட்ரோல் அதுகளும் எங்களை வளர்த்து கொண்டே போகும். அப்ப அந்த இன்னர் எனர்ஜி, பிலீவ் இன் ஆர் செல்ஃப்ஸ், இந்த செல்ஃப் கம்பேஷன், இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நாங்க நாளாந்தம் வளர்த்து கொண்டு வர அந்த அன்சர்டன் டைம்ஸ்ல அதாவது அங்கலாய்க்கைக்குள்ள அல்லது நிலைமைகள் மாறி அப்படி வரைக்குள்ள எங்களுக்கு அதுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி சில ஆக்கள் நித்திர கொள்ள மாட்டினோம், சில ஆக்கள் அங்கலாய்ப்பினம், சில ஆக்களுக்கு கோபம் வரும், சில ஆக்கள் இது என்னடாண்டு ஒரு வெறுப்புத்தன்மை வேற பார்க்கும், ஒரு விரக்தி வேற பார்க்கும். இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் எங்களுக்குள்ள வரைக்கல. பிறகு நாங்க எடுக்கிற டிசிஷன் தீர்மானங்கள் சில உலகங்களை இன்னொரு பாதையில கொண்டே விட்டுடும். ஸோ ஆனபடியாத்தான் இந்த இந்த நிச்சயமற்ற காலத்துல நாங்க இதுகளை எங்களையே நாங்க தொட்டு பேசிக்கலி இதுல என்ன சொல்லுவேன்னா, என்ன நான் தொட்டு பார்க்கணும், என் ஸ்ட்ரென்த்தை தொட்டு பார்க்கணும், நான் யாரண்டதை தொட்டு பார்க்கணும், சுற்றி இருக்கிற சுற்றாடலை நான் எம்ப்ரேஸ் பண்ணணும், என்ன எம்ப்ரேஸ் பண்ணணும். அப்படி நாங்க எந்த நாளும் செய்து கொண்டு வேற அந்த அன்சர்டன் டைம்ஸ் எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஸோ இதைத்தான் நான் அன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண விரும்பினது. தேங்க்யூ என்னை கேட்டதுக்கு. அண்ட் I always say I love all of you and I thank you again. So Rajini, this is what I thought to share with the team today. Thank you, Salaka. Thank you. மிகவும் அருமையாக இருந்தது. நாங்கள் பரிசீலிக்க வேணும், பாராட்ட வேணும். எங்கள்ல நாங்கள் கருணையாயிருக்க வேணும். நாங்கள் எங்களை பாசிட்டிவாக கொண்டு போக அந்த சராசரமும் எங்களை வளர்த்து கொண்டே இருக்கும். இதுல கேள்விக்கு உங்களோட பகிர்வுகள், கேள்விகள் இன்றைக்கு இந்த உரையோட தொடர்புடையதாக நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம். Salaka sharing any partner? Yeah, that's what I'm going to do. Yeah. Okay, good. கேட்கிறாக்கள் கையோசத்திட்டு கேட்கலாம். ஃபாஸ்டா போடணும் தெரியும். யா லோரேன், வணக்கம் லோரேன், அன்மியூட் பண்ணுங்க. Oh, hi Rajini and வணக்கம். வணக்கம் லோரேன். நான் நீங்க சின்ன சின்ன வெற்றிகளையும் அப்ரிஷியேட் பண்ண சொன்ன நீங்கள். நான் நாளைக்கு சிங்கப்பூர் லைப்ரரியில கூகுள் ஷீட்ஸ், எக்ஸல் மாதிரி கூகுள் ஷீட்ஸ் வகுப்புக்கு பதிஞ்ச நான் எக்ஸைட்டடா. இது எனக்கு முடியும் படிக்கிறதுக்கு. நாளைக்கு கிளாஸ் நடக்குது, எக்ஸைட்டடா இருக்கிறேன். Nice. That's really good. Yeah, சின்ன சின்ன இதை நாங்க அப்ரிஷியேட் பண்ண எங்களுக்குள்ளேயே ஒரு அபார சக்தி வந்து வர பார்க்கும். Thank you for that. Thank you, Lorraine. Thank you, Lorraine. You're welcome. Yeah. ஏனியவர்கள்
வணக்கம் பழனிசாமி ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த சுதா சொன்னதுல இந்த பயம்ன்றது எங்களுக்கு வாழ்க்கையில சின்னதுல இருந்தே பயத்தை ஊட்டி கொண்டு வந்துட்டாங்க ஊர்ல. ஆனா இங்க கனடாவில் பிறந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பயம் குறைவு, மிக மிக குறைவு. என்னண்டா அங்க நாங்கள் பெண் பிள்ளைகளை பெண் என்றதை ஒரு இனத்தை வச்சுக்கொண்டு ஒருடம் போகாத வராத அப்படி இப்படி என்று பயத்தை உண்டாக்குற. இங்க ஒரு பொம்பளை பிள்ளைய போகாத வெளியிலேண்டா நீ பொம்பளை பிள்ளை போகாதேண்டா வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? பொம்பளை ஆம்பளைன்றீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பயம் எங்களை போல வயதானவர்களுக்கு ஊரிலேயே இருந்தே அது ரத்தத்துல வந்தது தான் அந்த பயம். இங்கே அந்த பயம் என்றது மிக மிக குறைவு. மற்றது ரிஸ்க் என்ற நீங்க உண்மையிலேயே நாங்கள் வாழ்க்கையில முன்னேறணும்டா பல ரிஸ்களை எடுத்துத்தான் ஆக வேணும். கார் ஓடினா ஆக்சிடென்ட் வருமென்று பயந்தா கார் ஓடிடாது. அப்ப அது ஒரு ரிஸ்க் தான். அப்ப அப்படி நாங்கள் அந்த ரிஸ்க்ன்றது எங்களுக்கு ஒரு முக்கியமானது உண்டு. வாழ்க்கையில முன்னேற வேணுமெண்டா இதுல பலரும் பல ரிஸ்க் எடுத்துத்தான் வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறார்கள். ஒரு தரம் ஈஸியாக ஒன்றுமே கிடைக்காது, ஈஸியாக ஒன்றும் கிடைக்காது. ஈஸியாக கிடைக்கிறதுன்னா நாங்கள் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாக பிறந்திருந்தால், சில்வர் ஸ்பூனோட பிறந்திருந்தால் சில வேளையில ஈஸியா எல்லாம் கிடைக்கும். மற்றபடி எல்லாத்திலையும் வாழ்க்கையில நாங்கள் பல ரிஸ்க்களை எடுத்துத்தான் வாழ்க்கையில வந்துட்டோம். அப்படி ரிஸ்க் எடுத்த ஆட்கள் தான் வாழ்க்கையில முன்னேறியும் இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய 2 கருத்து. நன்றி சகோதரி ராஞ்சினி. நன்றி நன்றி பழனிசாமி. ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். நன்றி பழனிசாமி ஐயா. ஈவன் சில்வர் ஸ்பூனோட வளர்ற அந்த பிள்ளைகளுக்குமே சவால்கள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அவையில் அந்த சவாலை அப்படி பழக்குவினம் சிலவர்கள. எப்படித்தான் இருந்தாலும் அந்த பிள்ளைகள லைஃப் அண்டு வரைக்குள்ள அவைகளுக்கு அவையின் ஏஜ் அவையின் ஸ்கூல்ல சில சவால்கள் அதுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா வேற வசதிகள் இருக்கும் பழனிசாமி ஐயா, அது நான் இல்லை என்று சொல்ல இல்லை. எனக்கு ஒரு கேள்வி சதாக்கா. நீங்க சொன்னீங்க சின்னல நாங்க சொல்லி வளர்க்கப்படுற முறைகள் எங்களுக்குள்ள நின்று போயிடுறது, தேங்கி நிக்கிறது. இப்போதைய காலத்துல நாங்க வளர்ந்து எங்களுக்குள்ள எவ்வளவு கேட்டு தெளிஞ்சு வரைக்குள்ள நாங்க எங்களை பாராட்டுறோம், பெருமைப்படுத்துறோம். எங்களை நாங்களே பேர் சொல்லி யூ டிட் இட் குட், வெல் டன் பாராட்டுறோம். பட் ஸ்டில் அந்த சின்ன காலங்கள்ல செய்த விஷயங்கள் சில பேரோட கதை கேட்க சொல்லுவினோம், அது இன்னும் எனக்கு அதுல இருந்து வெளிவர முடியலைன்னு சொல்லுவினோம். அது கொஞ்சம் ஆழமா அவைகளுக்குள்ள பதிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க, எப்படி கையாளலாம்? சோ அப்படி அவையில் கேட்கல நீங்க சொல்லணும். இப்ப நீங்க அடல்ட், இது சின்ன காலத்துல உங்களுக்கு மற்றவையாளர்கள்ல சொல்லப்பட்டது. ஆனா அது சொல்லி இருந்தாலும் இடையில நீங்க வளர்ந்து எல்லாம் வரைக்குள்ள வித்தியாசமான சவால்களை வேலையை செய்திருப்பினோம். அப்ப அதை அவைகளுக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்த வேணும். நீங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க தனியா இருக்கையில இப்படி எல்லாம் செய்திருக்கிறீங்க. அப்ப அவியல் உங்களுக்கு இப்படி ஒரு பிராண்ட குத்தி இருந்தாலுமே நீங்க சில இதுகளை நீங்களா செய்திருக்கிறீங்க. சோ நீங்க அது செய்த திறமைகள், உங்களுக்கு என்னென்ன திறமைகளை நீங்க பாவிச்சீங்க, என்னென்ன உந்துதல்கள் உங்களுக்கு இருந்தது, அதை நீங்க பாத்தீங்க, அதை நீங்க ஞாபகப்படுத்தணும். அதை ஞாபகப்படுத்தினால் இந்த முந்தி சொல்லப்பட்டதுகள் பொய்யானது மாதிரியும் இருக்கும் அவைக்கு. அது மற்றவர்களால சொல்லப்பட்டு இருந்தாலும், ஆனா நான் சில விஷயங்களை செய்யக்குள்ள எனக்கு அதுகள் பெருசா தெரியல. என்னன்னா நான் அதை அடைய வேணும், அந்த கோலை நான் அடைய வேணும்னு நான் செய்தேன். அப்ப அந்த செய்த திறமைகளை நீங்க அவைகளுக்கு திருப்பி சொல்லி காட்ட வேணும், அலசி பார்க்க சொல்லணும். அப்படி பார்க்கக்குள்ள இந்த பழைய இது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகும். ஏன்னா அவையில் அதை திருப்பி அந்த திறமைகளை செய்து கொண்டு போயினமே இல்லாமல் அது தனக்குள்ள உள்ள திறமை என்றது அவை உணர்வே இல்லை. என்ற ஏற்கனவே சொல்லப்பட்டது அங்க பெரிய ஒரு பிக்சரா அவை பிரெயினுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த திறமை அவைக்கு அது பெருசா தெரியாது. ஆனா அந்த திறமையத்தான் ஒரு பெரிய பிக்சரா அவை பிரெயினுக்குள்ள நாங்க கொண்டு போவோம்.
கொண்டு போக அந்த மெட்டது இல்லாம போகும். ஓகே, Yeah. தேங்க்யூ சதாகர். வேறு யாராவது? பழமையா நாங்க 2 பிரசன்டேஷன் செய்யறது. இன்றைக்கு ஒரு பிரசன்டேஷன். ஸோ இன்றைக்கு உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம். உங்களோட கருத்துகளையும் அல்லது உங்களோட அனுபவம் இந்த தலைப்போடு நிச்சயமற்ற காலங்களில் நம் உணர்ச்சிகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது பற்றி உங்களோட கருத்துகளையும் சொல்லலாம். லோரின். பழனிசாமி சொன்னார் அந்த ரிஸ்க் எடுக்கணுமெண்டு. ஆனா நான் ஒரு நாளும் இருட்டான அப்புறம் வீட்டை வரவே மாட்டேன். எனக்கு எந்த ஊரிலேயும் பயம் ஒன்று இருக்கு. இருட்டான பொம்பளை பிள்ளைண்டபடியே இருட்டான அப்புறம் நேரத்துக்கு அப்புறம் வர மாட்டேன். അതിന്റെ ചോയ്സ്. இப்ப என்னன்னா தட்ஸ் ஓகே. இருட்டான அப்புறம் அது சேஃப்டி ரீசன்ஸுக்காக வேண்டி நீங்க வீட்டை இருட்ட முதல் வந்துடுற சரி. பட் இப்ப நீங்க இதுக்கு முதல் சொன்னீங்க தானே கூகுள் இதுல போய் நான் படிக்க இருக்கிறேன்னு லோரி. ஸோ தட்ஸ் டு சர்டன் டிகிரி நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். தேங்க்யூ. உங்களை அப்ரிஷியேட் பண்றதும் ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். அதுதான் அந்த ரிஸ்க் டேக்கிங்ன்றது. ஓகே, தேங்க்யூ சுதா. வேறு யாராவது? ஓகே, ஒரு கேள்விகளும் இல்லாத பட்சத்துல நாங்க சதாக்கா இறுதியா உங்களோட சுருக்கமான முடிவு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? சதாக்கா, யூ ஆர் ஆன் மியூட். தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணினாக்களுக்கும் கேட்டாக்களுக்கும். இது வேறு யாரும் உங்களோட ஏதாவது அன்சர்டன் டைம்ல எனக்கு அங்கலாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இதுல கொஞ்சம் அவையலோடையும் பகிர்ந்து கொள்ளலாம். ப்ரெசன்டேஷன்ஸ் நாங்க வைக்கிறது தனியா உங்களுக்கு இல்லை. நீங்கள் வேறு யாக்களோடையும் நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனபடியா வேறு யாரும் உங்களோட ஷேர் பண்ணினா நீங்க சொல்லலாம். ஏன் பயப்படுறீங்க, இது இப்படி நீங்க முந்தி இப்படி செய்திருப்பீங்க, அதை திருப்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது எந்த ஒரு வேண்டுகோள். மற்றது தேங்க்யூ ஸோ மச். 7 மணிக்கு பிறகு நல்ல சம்மர்ல கம்ப்யூட்டர்ல ஜூமுக்கு முன்னுக்கு இருக்கிறதே ஒரு சுதாக்கு நன்றி சொல்ல வேணும். சதா ஆங்கிலத்துல இருந்த கடினமான சொற்களுக்கும் நல்ல தமிழ்ல விளக்கம் கொடுத்தீங்க. 1-2க்குத்தான் ரஜினிகிட்ட கேட்டீங்க, மற்றபடி எல்லாத்துக்கும் நீங்களே செய்தது. அது இந்த காலத்துல அப்படி அழகான தமிழ்ல பேசினதும் அழகாக விவரம் கொடுத்ததுக்கும் சுதாக்கு நன்றிகள் சொல்லுகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. நான் தமிழ்ல தான் பிறந்து படிச்சு வளர்ந்தது எல்லாம். நன்றி பழனிசாமி ஐயா. நன்றி சதாக்கா. இன்றைக்கு நீங்க எத்தனையோ அலுவலுக்கு மத்தியில ஆனா மிகவும் இந்த பிரசன்டேஷன் இன்றைக்கு கேள்விகள் குறைவாக இருந்தாலும் ஆனா மிகவும் ஆழமான கருத்து, மிகவும் அழகாக நீங்க சாதாரண முறையில அதை ஆக்கள் எடுத்து கையாளக்கூடிய வகையில நீங்க தந்திருந்தீங்க. மிகவும் நன்றி. அது உங்களோட அனுபவ முதிர்ச்சியில நீங்க அதை கொண்டு வந்திருந்தீங்க. ஒரு உதாரணம் இந்த கோவிட் டைம் வாஸ் அன் அன்சர்டன் டைம் எல்லாருக்கும். ஆனா அது நாங்க கலெக்டிவா ஆல் ஓவர் த வேர்ல்ட் கலெக்டிவா நாங்க அதை முகம் கொடுக்கல. அது ஈஸியா இருக்கும். ஆனா தனிப்பட்ட ரீதியில சில அன்சர்டன் டைம்ஸ் வரைக்குள்ள தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. So that's called collective. அதுல இன்னொரு விஷயம், அந்த நிச்சயமற்ற நேரத்துல இப்ப கோவிட் பொதுவா எல்லாராலையும் கதைக்கப்பட்ட விஷயம். தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன நடக்குது என்பது அரசாங்கமே தடுமாறி கொண்டிருந்த இன்றை கொண்டு நாளை கொண்டு ஒரு நியூ நார்ம்ஸ் என்று சொல்லி ஒவ்வொரு விதமாக கொண்டு ஆனா தனி மனித வாழ்க்கையில இந்த நிச்சயமற்ற விஷயங்கள் பல்வேறு விடயங்கள்ல நடக்க அதை அவர்கள் வெளிப்படையாக கதைக்கிறது, உதவி நாடுறது,
குறைவாக இருக்கிறதால இந்த நிச்சயமற்ற காலத்துல ஒரு ஸ்ட்ரெஸ், ம்ஹும். ஒரு தனிமை அவர்களுக்குள்ளே இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த வல்னரபிலிட்டி நீங்க சொன்ன ஒரு இயலாத்தனம் எப்படி கையாளுறன்னு தெரியாத நேரம். ஸோ அது நாங்க அதுக்கு எப்படியும் எங்களோட முன்னோர்கள், எங்களோட குடும்பத்துல இருக்கிறாக்கள் அல்லது அதுக்கண்டு நாங்க பழகுறாக்கள், வேலையில இருக்கிறாக்கள், ப்ரொஃபஷனல் நிச்சயமா அதுக்குள்ளால போய்த்தான் இருப்பார்கள். ஸோ அதை பகிர்ந்து மற்றவர்களோட கதைக்கிறதன் மூலம் நிச்சயமா வழிவகைகளை கையாளலாம். எல்லாரும் சொல்லுங்க. ஆனா அவரவர் அந்த அறிவுரைகளை எடுத்து தங்களுக்கு இயல்பான வகையில கொண்டு போகிக்க அந்த நிச்சயமற்ற காலத்துல அன்சர்டினிட்டி டைம்ல அதை நாங்க மிகவும் சுமூகமாக கொண்டு போகலாம். இப்ப அண்மையில கனடாவில் நடந்த எலெக்ஷன், அண்மை நாட்டுல இருக்கிற தலைவர் வந்ததால எல்லாமே ஒரு அன்சர்டினிட்டியாக, Yeah. நிச்சயமற்ற தன்மையாக இருந்தது. ஆனா அதை வாய்ப்பாக பயன்படுத்தி தேர்தல்ல எவ்வளவு சுமூகமாக அந்த தேர்தலை சாதிச்சு மிகவும் சுமூகமாக அதை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அதுல கையாளக்கூடியது கொஞ்சம், கையாள முடியாதது கொஞ்சம். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து அந்த நிச்சயமற்ற காலத்துல அதை சுமூகமாக கொண்டு. ஸோ இப்படித்தான் தனி மனித வாழ்க்கையும். அதுக்கு இன்றைக்கு நிறைய அற்புதமாக சதாக்கா நீங்க அதுக்குரிய ஆலோசனைகளை கொண்டு வந்து தந்தீங்க. மிகவும் நன்றி. Thank you. இத்தோட நாங்க இந்த இன்றைக்கான இந்த உரையை நாங்க முடிச்சு கொள்ளுவோம். இதுல பங்கு பற்றின எல்லாருக்கும் நன்றி. இந்த உரை யூடியூப்ல போகும். மற்றது இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ற கிருஷ்ணா டெலிகாஸ்ட் அவர்களுக்கும் வசந்தத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இதை அதற்கூடாகவும் யூடியூப் ஊடாகவும் பார்த்து கொள்ளலாம். நன்றி சதாக்கா. பங்கு பெற்ற Well, thank you. எல்லாருக்கும் நன்றி. Thank you. நன்றி. Thank you. Bye. 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 பாய். Bye.